இந்த 7 ரிட்டயர்மென்ட் பிளானிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்க ரிட்டயர்மென்ட் லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன்னா இத வந்து ஒரு 30ஸ், 40ஸ்ல ஃபாலோ பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, 60 வயசுல உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கும். நெறைய பணம்ன்றத தாண்டி உங்க ரிட்டயர்மென்ட் லைஃப் அடுத்த 20, 30 வருஷம் பீஸ்ஃபுல்லா கடத்த முடியும். ஏன்னா இப்ப விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன நம்பி இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பென்ஷன் பணம் வந்திருக்கும். இல்ல பசங்க இருப்பாங்க, வீடு இருக்கும். இதெல்லாம் இருந்தது. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பணம் கிடையாது. நீங்க சேர்த்து வைக்கிற பணம் மட்டும் தான். அப்போ நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்க ரிட்டயர்மென்ட் லைஃப். ஸோ இந்த ரிட்டயர்மென்ட் லைஃப் பத்தி டீடைலா பேசுறது தான், மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக பேசுறது தான் இந்த வீடியோ. நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் லைஃப்னா 60 வயசு தானே, நான் வந்து ஒரு 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப லேட். பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வளர்றதுக்கு நிறைய பணம் தேவையில்லை, நிறைய டைம் தான் வேணும். ஸோ டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி அப்படின்றது எந்த ஒரு அட்வைசரை கேட்டாலும் யாரெல்லாம் பணத்தை பத்தின அருமை இருக்கோ அவங்க சொல்றது. ஸோ நீங்க ஒரு 30 வயசுல ஆரம்பிக்கும் போது ஒரு கம்மியான அமௌண்ட்ல ஆரம்பிக்கலாம், 1 கோடிக்கு மேல கிடைச்சிரும். பட் அதுவே ஒரு 50 வயசுல ஆரம்பிக்கும் போது 3-4 மடங்கு பணத்தை போட்டாலும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள சேர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அப்ப வந்து டைம் ஆயிடுச்சு, நான் குயிக்கா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், தப்பான இன்வெஸ்ட்மெண்ட், தப்பான பாலிசி, அப்படி இல்லை ஏதோ ஒரு ஸ்கேம்ஸ், எக்கச்சக்கமா நம்ம மாட்டி தப்பு பண்ணி இன்னும் மாட்டி ப்ரெஷர் எடுத்து. ஸோ ஸ்டார்டிங் லேட் இஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக். யாரெல்லாம் 30 வயசுல வீடியோ பாக்குறீங்களோ கண்டிப்பா இப்பவே ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பசங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல சேர்த்து வைக்கிறது. என்னோட ஃப்ரெண்ட், ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு பேசி, அவன் சொன்னது, யூலிப்ல போட்டு நான் நிறைய பணம் போயிடுச்சுடா, அதனால நான் என்ன பண்ணேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவே வச்சிருக்கேன். அதாவது அவனுக்கும் வந்து க்ளோஸ் டு 40, இப்போயும் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷமா அவன் எஃப்டியில் பணம் சேர்த்து வச்சிருக்கானா. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்றது எனக்கு புரியல. ஏன்னா இந்த ஏஜ்ல நிறைய சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் இருக்கு, நிறைய வீடியோ ஷேர் பண்றோம், நிறைய கண்டென்ட் இருக்கு. அப்படி இருந்துமே ஒரு பயம் வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து அதை தாண்டி போகிறது இல்லைன்றது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அதனால எல்லா பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, எல்லா பணத்தையும் தங்கமாவோ, எல்லா பணத்தையும் ரியல் எஸ்டேட்லயும் போடுறது தப்பு. உங்களுக்கு உங்க பணம் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா பிரிச்சு போடணும். கோல்டுல ஒரு 15%, கோல்டு சில்வர்ல, ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஈக்விட்டியில், ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் அப்படின்னு இருக்கிற அசட் கிளாஸ் பிரித்து போடும்போது உங்கள் ரிட்டர்ன்ஸ் டைவர்சிஃபை ஆகும். ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்குச்சா கோல்டு ஏறும், கோல்டு அடி வாங்குச்சா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது 50 வயசில் பிளான் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வீடு நிலையாக இருக்கும், நம்ம ஒரு முடிவில் போவோம். பட் வீடு கட்டி முடிக்க ப்ராப்ளம், காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும், அதுக்கப்புறம் லோனை அடைக்கிறதுக்கே அடுத்த 10 வருஷம் போயிடும். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வீடு இருக்கும், ரெண்டல் இன்கம் பத்தாது, இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை இக்னோர் பண்ணிடுது. இன்ஃப்ளேஷனை கவர்மெண்ட் சொல்ற சிங்கிள் டிஜிட் 1%, 2% மட்டும் இல்லைங்க. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 7-8% மேலே தான் இருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் இன்க்ளூட் பண்ணி வருது. அதை தாண்டி எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், நான் தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டேனே அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்க பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கு. அந்த ஸ்கூல் மாத்துறீங்கன்னா இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அண்ட் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், ட்ரீட்மெண்ட்னு போனாலும் சரி, மருந்துன்னு எதாவது வாங்கினாலும் சரி, அண்ட் இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் காமன் ஆயிடுச்சு. எனக்கு இருக்கு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது உனக்கு இருக்கா எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா மெடிசன் காஸ்ட், இது இல்லாம இன்சூரன்ஸ் காஸ்ட், இந்த 3 இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். அப்போ இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் அதிகமா இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ்க்காகவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இக்னோரிங் இன்ஃப்ளேஷன் இஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காகவாது நீங்க ஏர்லியா பிளான் பண்ணணும். அண்ட் இந்த இன்சூரன்ஸ்க்காக பே பண்றதுக்காகவே நீங்க ஒரு தனி ஒரு கோலாவே வச்சுக்கிட்டு அமௌண்ட்டை சேர்த்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல, ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்போ கூட பிரீமியம் வந்து ரொம்பவே அதிகம். அதுவும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20-30% அதிகமாயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து அதை கவலைப்படாம கட்டணும். எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, நான் எதுக்கு 20,000 கட்டணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வந்த பிறகு கையில காசு இருக்காது, உங்க சொத்தை வித்து தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஆகும். அதனால இன்சூரன்ஸ் எடுக்கிறது முக்கியம். இக்னோரிங் இன்ஃப்ளேஷன் வந்து அதை விட பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்வேன். ஸோ 3வது பாயிண்ட் இது. 4வது பாயிண்ட் வந்து உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு 20 வயசுல ஆரம்பிக்கும் போது 10,000 15,000 ஆரம்பிச்சிருப்போம் எல்லாருமே. ஒரு 30s 40ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 20,000 30,000 40,000, சில பேருக்கு 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேலே கூட சம்பாதிக்க முடியும். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆக இப்போ ஒரு பாலிசி எடுத்திருப்பீங்க, அது மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு ஆர்டி போட்டிருப்பீங்க, அது மட்டும் கண்டினியூ ஆகும். இல்லை ஒரு எஃப்டி ஆரம்பிச்சு அதை மட்டும் ரெனியூ பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு மார்ச் மாதம் மட்டும் எஃப்டியில் போட்டு ரெனியூ பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பத்தவே பத்தாது. ஏன்னா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் அதிகரிக்கணும், உங்க லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீசஸ், எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இது வந்து ஒரு தியரி. ஏன்னா ஒரு விஷயம் அதிகரிச்சதுன்னா கண்டிப்பா அதான் இன்கம் வந்துருச்சே செலவு பண்ணும். ஒரு நல்ல பைக், நல்ல கார், நல்ல வீடு, இஎம்ஐ அதிகரிக்கும், அப்புறமா கிரெடிட் கார்டு ஸ்பென்ஸ் அதிகரிக்கும், வெக்கேஷன் போகும், எல்லாமே உங்க எக்ஸ்பென்ஸை மறைமுகமா நேரடியாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்.
அப்போ அதுக்காகவும் நீங்க வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகரிக்கணும். ஸோ இது பண்ணலைன்னா ஃபியூச்சர்ல நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க. இன்கம் நல்லா இருந்துச்சு, 55 வயசுல போயிட்டு போன 20 வருஷத்துல என் இன்கம் இவ்வளவு கோடி கணக்குல சம்பாரிச்சேன் ஓவராலா, ஆனா ஒண்ணு கூட சேர்த்து வைக்கல, எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்ல போட்டேன், அந்த ரியல் எஸ்டேட்டும் ஏறவே இல்லை, இந்த மாதிரி சொல்றது ஒரு யூஸும் இல்லை. 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாட் டைவர்சிஃபைங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்டி மட்டும் வச்சுக்கிறது, கோல்டு மட்டும் போடுறது அப்படின்னு இல்லாம அசட் அலோகேஷன் ஓவர் பீரியட், உங்க சம்பளம் இன்க்ரீஸ் ஆக வயசு அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும். எடுத்த உடனே வீடு வாங்கிட்டீங்கன்னா வேற எதுவும் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா எஃப்டி கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, எமர்ஜென்சி மேனேஜ் பண்றது, எஸ்ஐபி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றது, தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது, அண்ட் ஒரு 50ஸ்ல ஏர்லி 50s லேட் 40ஸ்ல வீடு வாங்குறதுன்னு போனீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அச்சீவ் பண்ண முடியும். இது பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கும் உங்களால பிளான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு முதல்லயே வீடு வாங்கிட்டு எல்லா கடன் அடைக்கிறேன்னு எல்லாத்தையும் அதில் பண்ணிட்டு ஃபைனலா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கண்டிப்பா அடிவாங்க. அதனால ரிட்டையர்மெண்ட் கார்பஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க பிளானை ஆரம்பிக்கணும். 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதர் இன்ஃப்ளேஷன். எஜுகேஷன், ஹெல்த் கேர் சொல்லிட்டேன், இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு எஸ்ஐபியோ இதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனையும் உங்களால பீட் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இன்சூரன்ஸ் கட்டுறது ஒரு பெரிய பாரமா இருக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 40,000 50,000 ரெண்டு பேரும் சேரும் போது மேபி ஈவன் அதிகமாக கூட ஆகும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான நல்ல ஃபுட்ஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு போனால் அந்த காஸ்ட்டும் அதிகரிக்குதுன்னும் போது ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணி இதுக்காகவே நீங்கள் வந்து தனியாக ரிட்டையர்மெண்ட் கார்பஸில் இது ஒரு சபார்டினேட்டாக தனியாக ஒன்று வச்சுக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிருப்போம், அதில் தான் பணம் சேர்ந்துருச்சு, ஒரு 10 லட்சம் இல்லை 5 லட்சம் சேர்ந்தோடனே நகை வாங்கிக்கிறேன்னு வீட்டில் கேட்பாங்க, இல்லை ஒரு கார் வாங்கிடலான்னு பசங்க கேட்பாங்க, ஒரு 20 லட்சம் சேர்ந்துருச்சு, இல்லை லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், வேலை போயிருச்சு அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். இப்போ மாற்றி மாற்றி ஆஸ் அ ஃபேமிலி ஒன்று ஒன்றா பண்ணும்போது ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அடி வாங்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த எஸ்ஐபி ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா அதை டச்சே பண்ணக்கூடாது. இந்த எஸ்ஐபி வீடு வாங்கினா டச் பண்ணக்கூடாது. அந்தந்த கோல் வரும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இதுவே வந்து நீங்கள் நடுவில் எடுத்து, ஏன்னா நிறைய பேர் பணம் சேர்ந்த பிறகு, ஏன்னா பணம் இல்லைன்னா அமைதியாக இருப்போம், எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். பணம் சேர்ந்தவொடனே அதை வந்து லோன் அடைச்சிடுறேன், இல்லை கார் வாங்கிடுறேன், இன்னும் தான் இன்கம் வரப்போகுது, லோன் போகிறதுக்கு போது இதை பண்ணிடுறேன் அப்படின்னு தாட்ஸ் மாறும். ஸோ இதுக்காக தான் ஒரு நல்ல அட்வைசர் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறது புரியல, ஒரு 40s ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ப்ராப்பராக ஆரம்பித்து ஈஸியாக உங்களுக்கு 60ஸ்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ வேணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கணேசன் திரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.